நாம் யாவரும் ஜெபிக்கும்படியாக எழுந்திருக்கலாம். கண்களை மூடுவோம், இதயத்தை தேவனை நிறைத்திருப்போம். ஆண்டவர் நன்றி சொல்லும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே நல்லவரே உமக்கு நன்றி, எங்களை காண்கிறவரே உமக்கு நன்றி அப்பா, எங்களை பாதுகாக்கிறவரே உமக்கு நன்றி. ஓ உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, ஜீவன் சுகம்பல் யாவற்றையும் தந்தவரே உமக்கு நன்றி, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தேவையான உணவு, உடை, ஆகாரம் தந்து எங்களை பராமரிக்கிற தேவனே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். உம்மை உயர்த்தும்படியாய், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய், உம்மை ஆராதிக்கும்படியாய் ஆண்டவரே எங்களையே, எங்கள் வாழ்க்கையே உமக்கு பிரியமாய், உமக்கு காணிக்கையாய் எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கும்படியாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்க மூலமா நீங்க மகிமைப்படுங்கப்பா, எங்க பாடல்கள் மூலமா நீங்க மகிமைப்படுங்க, எங்களுடைய காணிக்கை மூலமா நீங்க மகிமைப்படுங்க, நாங்க தியானிக்கிற வார்த்தையின் மூலமா நீங்க மகிமைப்படுங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு போதியும், உங்களுடைய சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும், எங்களுக்கு வேண்டிய நல்ல வார்த்தைகளை தருகிறார் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவருக்கும் பிரோஜனமாக இருக்கட்டும், சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஆண்டவரே. ஒருவரும் வெறுமையாக திரும்பி போகக்கூடாது. உம்முடைய நன்மையை, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் கடந்து செல்ல என் தேவனாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. நீங்க மகிமைப்படுங்கப்பா, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியில் எங்கள் மூலமாய் ஸ்தாபிக்கப்படட்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் யாரும் உட்காரலாம். ஆராதனைக்கு ஆரம்பம் நம்ம யாருக்கும் தெரிந்தானே அந்த பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி பாடி இதனுடைய நாமத்தை நாம் ஒருமித்து மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாக கரங்களை தட்டி பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீலத்தில் நீ என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீலத்தில் நீ என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் அல்லேலூயா, அல்லே கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பரிசுத்தரே, பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீலத்தில் நீ என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீலத்தில் நீ என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. பூமியில் இருந்தென்னை உயர்த்தினீரே ராஜா,
கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன். உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீ தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன். உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன். உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. வருத்தங்கள் பசித்தாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. நம்பினோ நட்டாற்றில் கைவிட்டாலும் காப்பாற்ற நீ உண்டு பயமில்லையே. நம்பினோ நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீ உண்டு பயமில்லை. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன். உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன். உந்தன் அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமை. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நாளீலத்தில் நீ என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள். நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன். உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவது உங்கள் நோக்கமையா, உம்மை பாடு
எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினி, அதில் ராஜாக்கள் ஊதிக்கவும் உதவி செய்தி. அறியாத ஜாதியை வரவழைத்தி, நீ தந்த வாக்கினை நிறைவேற்றினி. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. வருத்தங்கள் பசித்தாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. நம்பினோ நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீ உண்டு, பயமில்லையே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசுதேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. கரங்களை தட்டி ஆண்டு மைப்படுத்துவோம். அவரை உயர்த்துவதே நம்முடைய நோக்கம். எத்தனை பேர் அப்படி அந்த சிந்தையோடு இந்த நேரத்தில் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கீங்க? அவரை உயர்த்துவதே நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதே நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. வேதம் சொல்கிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும், ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலை நேரத்திலும், காலை எழுந்தவுடன் ஒவ்வொரு நிமிஷத்திலும், வாழ்க்கையின் பல தருணங்கள்ல ஆண்டவரை உயர்த்துவதே நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. எத்தனை அப்படி நம்புறீங்க? நம்முடைய திட்டங்கள் சிறிதாக இருந்தாலும் நமக்காக தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் ரொம்ப பெருசுங்க. பக்கமாக பார்த்து சொல்லுங்க, உங்களை குறித்து நீங்கள் சில திட்டங்கள் சில எண்ணங்கள் வச்சிருக்கலாம், ஆனால் தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம் மகா பெரியது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அநேக நேரங்களில் நம்மை குறித்து நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி, எல்லாம் சொன்ன சூழ்நிலைக்கு ஏற்றபடி, நிலைமைக்கு ஏற்றபடி, நம்முடைய திராணிக்கு ஏற்றபடி தான்
யோசிப்போம். நம்முடைய திட்டம் அப்படி தான் இருக்கும் பாருங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அவருடைய திறமைக்கு ஏற்றபடி, அவருடைய திராணிக்கு ஏற்றபடி. எத்தனை பேர் நினைக்கிறீங்க நம்முடைய திராணியை விட அவருடைய திராணி ரொம்ப பெருசுன்னு? எத்தனை பேர் நம்புறீங்க? அநேக நேரத்தில் நம்ம ஏன் ஆண்டோடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டோம் அப்படின்னா, நினைக்கிறோம் நம்மளை விட ஆண்டவனை ரொம்ப பெஸ்ட்டாவா பண்ணிட போகிறாரு, ரொம்ப நல்லதாவா. அதனால தான் அநேக நேரத்தில் ஆண்டு சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும்போது, ஆண்டவரே உங்கள் விருப்பம் உங்கள் சித்தம் அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட கேட்குறதுக்கு தயங்குறோம். ஏன்னா ஒருவேளை ஆண்டவர் நமக்கு தீமையாக செய்திருவாரோ, ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை. நான் சொல்கிறேன், நீங்கள் போட்டிருக்க திட்டத்தை விட ஆண்டவர் உங்களுக்காய் போட்டிருக்க திட்டம் ரொம்ப பெருசு. உங்களுடைய திராணியை விட ஆண்டோடைய திராணி ரொம்ப பெருசு. நீங்கள் உங்கள் அளவுக்கு தான் சிந்திப்பீங்க, நீங்கள் உங்கள் அளவுக்கு தான் யோசிப்பீங்க. ஆண்டவர் அப்படி இல்லைங்க. அவருடைய திராணிக்கு, அவருடைய நிலைமைக்கு ஏற்ற விதத்தில் அவர் ஒவ்வொன்றையும் சிந்திக்கிறார், அப்படி தான் யோசிக்கிறாரு. அவன் நல்லவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாவீது நினச்சிருந்தானா, அவன் நிலைமைக்கு ஏற்றபடி நினச்சிருந்தானா, நிச்சயமாக மிஞ்சி போனால் அவன் ஒரு ஆசைப்பட்டிருப்பான். எப்படி ஆசைன்னா, இந்த வீட்டில் ஒரு பிள்ளையா இவங்க என்ன மதிச்சா போதும், பிள்ளையா என்ன மதிச்சா, அதுக்கு மேலே அவனுக்கு பெரிய ஆசை வரவே. ஏன்னா அவங்க வீட்டில் அவன் சகோதரராக இருக்கட்டும், தகப்பனாக இருக்கட்டும், தாவீதை அவனுடைய பிள்ளையாகவே நினைக்கல. ஏதோ வீட்டு வேலைக்காரனை விட கேவலமாக அவனை வச்சுருந்தாங்க. அவன் நிலைமைக்கு அவன் கடவுள்கிட்ட வேண்டுனா என்ன நினச்சிருப்பான், என்ன ஆண்டோட கேட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஆண்டவரே, என்ன நான் பிள்ளை தான், ஆனால் கூட பிள்ளைன்னு கூட அவங்களுக்கு தெரியலை. நான் அவருக்கு பிறந்த பிள்ளை தாங்கிறது அவருக்கு தெரியலை. அவங்க சகோதரன் தான் அப்படிங்கிறது என்னுடைய சகோதரங்களுக்கு தெரியவே, என்ன ஒரு வேலைக்காரனுக்கு இருக்கிற மரியாதை கூட என் குடும்பத்தில் இல்லை. ஆண்டவரே, தயவு செய்து என்ன ஒரு பிள்ளையாக அவங்க அங்கீகரிக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு தான் தாவீது கேட்டிருப்பான். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் அப்படி இல்லைங்க. ஏதோ ஒரு குடும்பம் அவனை அங்கீகரிக்கணும் பிள்ளையாயிட்டு, இல்லை, உலக சமஸ்த இஸ்ரவேலே அவனை ராஜாவாக. எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? ஆண்டோடைய திட்டம் அவ்வளோ பெருசுங்க. புழுதியிலிருந்து ராஜாக்களோடு உயர்த்துகிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க? பக்கம் கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை புழுதியிலிருந்து அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய திராணியின்படி ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அவருடைய திட்டம் அவ்வளோ பெருசுங்க. அதுக்கு தான் ராஜாவானவன்னு சொல்கிறான், கர்த்தர் என்னை எல்லாம் வல்லடிக்கு என்னை நீக்கி விடுதலையாக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் உங்களையும் வல்லடிக்கு விடுவிக்கிறவர். அவன் ஆண்டவரை துதிச்சு பாடிக்கிட்டே இருந்தான், அவன் வாழ்க்கையில் குறையவே இல்லை. ஆகையினால தான் சொல்கிறான், சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிற எனக்கோ, அவரை துதிக்கிற எனக்கோ, அவரை பாடுகிற எனக்கோ வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு நன்மை கூட வாய்ப்பே கிடையாது, குறைவே படாது. ஏன்னா அவர் குறைபடுறதுக்கு விடாத ஒரு நல்ல தெய்வம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரை பாடுவதால் வாழ்க்கையில் தோல்வி கிடையாது, அவரை துதிப்பதினால் வாழ்க்கையில் குறைவே கிடையாது. அவரை தேடுகிற அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைபடாது. எல்லாரும் சொல்லுங்க, ஒரு நன்மையும் குறைபடாது. பக்கம் பார்த்துங்க, அவர் நல்லா பாடுவீங்களா? அவர் செய்த நன்மைகளை நினச்சி துதிக்க தெரியுமா உங்களுக்கு? எந்த நன்மையும் தடைபடாதுங்க. துதிக்க தெரியலன்னா நோ கேரண்டி. ஏன்னா நன்றியுள்ள இதையும் வேணும் பாருங்க. எவ்வளவோ நன்மை செய்கிறார், எவ்வளவோ உதவி செய்கிறார், எவ்வளவோ அற்புதங்கள் செய்கிறார். தாவீதுக்கு அந்த நன்றி இருந்துச்சு. அவர் மேலே உயர்த்தின பிறகு தான் அவரை துதிப்பேன் அவன் சொல்லலை. அவன் நசுக்கப்பட்டு வீட்டில் அவன் அங்கீகரிக்கப்படாத ஒரு நிலைமையில காட்டில் தனியாக அவனை விடப்பட்டிருந்தான். அவன் இருக்கானா செத்து போனான்னு கூட விசாரிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அந்த நேரத்துலையும் அவரை துதிச்சிட்டு இருந்தான். எத்தனை பேர் அவரை துதிக்கலான்னு நினைக்கிறீங்க? அவரை துதிக்கிறவர்களுக்கு வாழ்க்கையில் குறைவே கிடையாது. ஆனால் துதிக்காதவருடைய இருதயமும் வாழ்க்கையும் இருளடைந்தது. வேதம் சொல்லுது, அவரை பாடாத நாவும் தேடாத இதயமும் இருளடைஞ்சு போச்சான். வேதத்தில் வாசிக்கிறது மட்டும் இல்லை, நான் கூட அநேக நேரங்களில் பார்த்துருக்கேன். அநேக நபருடைய வாழ்க்கை துதிக்காததுனால வாழ்க்கையே நாசமாக போனது நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். மனம் திறந்து ஆண்டவர் சமூகத்தில் வெட்கப்படக்கூடாது, ஆண்டவர் சமூகத்தில் வெட்கப்படக்கூடாது. அவர் அப்பா, நான் சொல்கிறேன்,
ஒரு பொம்பளை பிள்ளையாக இருக்கட்டும், வாலிப பிள்ளையாக இருக்கட்டும், அப்பா கிட்ட இருக்கிறதுக்கோ அப்பா மடியில் இருக்கிறதுக்கோ வெக்கப்படாது. வெக்கப்படுமா? வெக்கமே படாது. ஏன்னா அப்பா அது நம்முடைய தகப்பனவர், நம்மை ஆட்கொண்டவர். அவர் சமூகத்தில் பாடுறதுக்கோ துதிக்கிறதுக்கோ வெக்கமே இல்லை. அவன் சொல்கிறான், உடன்படிக்கை பெட்டி என்பதாக அவன் ஆடும்போது அவன் சொல்கிறான், இன்னும் இவருக்கு நான் இவர் செய்த நன்றியை நினச்சி நான் செய்தது இது கூட பத்தாது. அவன் மனைவி அவனை பார்த்து கேவலமாக சொல்கிறா, ஒரு ராஜா உடன்படிக்கை பெட்டி முன்னால் இப்படி ஆடினாரு, கேவலமாக இல்லை அவனுக்கு? உன் ஸ்தானம் என்ன? அவர் சொல்கிறான், ஏய் உனக்கு இன்னைக்கு தான் என்ன தெரியும், நான் ஒரு நாள் கரவல் ஆடு பின்னால் வீட்டில் கூட அங்கீகரிக்கப்படாத ஒரு மனுஷனை நான் அலைஞ்சிட்டு இருந்தேன். அன்னைக்கு அவருக்கு என்ன பார்த்தாரு, அவருடைய திட்டத்தின்படி என்னை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. இப்பவும் நான் அர்ப்பனும் நீசனுமா இருக்கிறேன். நான் செய்ததெல்லாம் பத்தாது, எனக்கு அவருக்கு முன்னால் அவருடைய சமூகத்தில் பாடுவதற்கு, துதிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு, அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு எனக்கு எந்த குறைவும் கிடையாது, குறைச்சலும் கிடையாது, வெட்கமும் கிடையாது. இன்னும் நான் அவரை துதிப்பேன். எத்தனை பேர் இன்னும் அவரை துதிக்கலாம்னு நினைக்கிறீங்க? எழுந்துட்டு உற்சாகமே கரங்களை தட்டி நம்ம பாடுவோம். என்னை வல்லடிக்கு நீக்கி உட்காரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உட்காரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் விளைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை அதமாக்கினீ, உந்தனின் யோசனை நிறைவேற்றினீ. எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீ, நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். கரடான பாதையில் தூக்கி சென்றி, முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டு, குறித்தது நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீ. எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்தன் ஆதரவே, எந்தன் மறைவீடமே, உம்மை என்னை வல்லடிக்கு நீக்கி உட்காரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உட்காரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ.
நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, உம்மை ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீ, உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தீ. எதிரான யோசனை அதமாக்கினீ, உந்தனின் யோசனை நிறைவேற்றினீ. எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, உம்மை. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீ, நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீ. எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, உம்மை. கரடான பாதையை தூக்கி சென்றீ, முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீ. எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீ தந்த தரிசனம் நிறைவேற்றி. நீ எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீ தந்த தரிசனம் நிறைவேற்றி. எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, உம்மை. என்னை வல்லடிக்கு நீக்கி காரங்களம் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி காரங்களம் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து, அவர் நம்முடைய ஆதரவாய் இருக்கிறார், அவர் நம்முடைய துணையாய் இருக்கிறார், அவர் நம்முடைய கேடகமாக இருக்கிறார், அவர் நம்முடைய உயர்வாக இருக்கிறார். எல்லாரும் நன்றி சொல்லும். ஆண்டவரே நீர் என்னுடைய ஆதரவு. எத்தனை பேர் சொல்ல போறீங்க இந்த நேரத்தில்? ஒருவேளை உலகத்தில் உங்களுக்கு ஆதரவுக்காக உங்கள் சார்பாக யாருமே இல்லாம இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஆதரவா இருக்கிறேன். நன்றி சொல்லும். 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எனக்கு ஆதரவாக, நீர் என்னுடைய சார்பில் இருக்கிறபடினால உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் உறைவிடம், நீர் எங்கள் மறைவிடம், நீர் எங்கள் பலன், நீர் எங்கள் பாதுகாப்பு, எங்களுடைய நம்பிக்கையாய் நீங்க இருக்கீங்க ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துகிறவர், எல்லா துன்பத்திற்கும், எல்லா தீமையில் இருந்தும், எல்லா ஆபத்துக்களில் இருந்தும் நீர் எங்களை பாதுகாக்கிறவர்.
எங்களை விலக்கி மீட்டு பாதுகாத்து ரட்சிக்கிற நல்ல தேவன். உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்மா வாயில திறந்த ஆண்டவரே. எத்தனையோ தீமையில் இருந்து எங்களையும் எங்கள் பிள்ளைகளை எங்கள் குடும்பத்தையும் கண்ணின் மணி போல பாதுகாத்தீரே. உமக்கு நன்றின்னு சொல்லுவோம் ஆண்டவரே. எங்களை பாதுகாத்தவரே, எங்களை இம்மட்டுமாய் நிலை நிறுத்தினவரே, இம்மட்டுமாய் எங்களை தாங்கினவரே, எங்கள் கரம் பிடித்தவரே, எங்களை ரட்சித்தவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர். அவரை பார்த்து சொல்வீங்க, ஆண்டவரே நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே, நீ சர்வ வல்லவர், நீ போதுமானவர், நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. கரடான பாதைகளில் எங்களை தூக்கி சுமக்கிற ஒரு நல்ல தகப்பன் நீர் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் வாய்களை திறந்து சொல்ல முடியும்? ஆண்டவரே, நடக்க முடியாத காடு மேடான கரடு முரடான கல்லுகள் முள்ளுகள் நிறைந்த பாதையில எங்கள் கால்கள் நடப்பதற்கு சம்மதிக்காத ஒரு நல்ல தகப்பன் நீர். எங்களுக்கு ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி. எங்களை தள்ளிவிட்ட இடத்துல எங்களை தூக்கி நிலை நிறுத்தி உயர்த்துகிற ஒரு நல்ல தேவன். உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாக பல மனிதர்கள் பல தீமையான திட்டங்களை, பல தீமையான ஆலோசனைகளை, பல தீமையான சதிகளை அவங்க உள்ளத்துல போடலாம். அதை அவங்க நிலைவரப்படுத்திய அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஆனா அவர்களுடைய ஆலோசனைகளையும் யோசனைகளையும் அதமாக்கி போட்டு அவர் நம்மை குறித்து வைத்திருக்கதான அவருடைய திட்டங்களை, அவருடைய தீர்மானங்களை நம்முடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்றுகிற ஒரு நல்ல தேவன். அவரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய திட்டத்தை, உம்முடைய தீர்மானித்ததை, நீர் எங்களுக்கு முன் குறித்ததை எங்க வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற ஒரு நல்ல தேவன். ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி அவருக்கு நன்றி சொல்லும், ஆண்டவரே எங்க திட்டத்தை பார்க்கல உம்முடைய திட்டம் உயர்ந்ததா இருக்கிறபடினால உமக்கு நன்றி. எங்களுடைய எதிரியினுடைய எண்ணங்கள் எங்க வாழ்க்கையில பலிக்காமல், எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறாமல், எங்கள் சத்துருக்களுடைய திட்டங்கள், சதிகள், ஆலோசனைகள் எங்க வாழ்க்கையில நிறைவேறாமல் உம்முடைய யோசனையை மட்டும் எங்க வாழ்க்கையில ஒரு கரத்தை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே உம்முடைய யோசனை மட்டும், உம்முடைய சித்தம் மட்டும் எங்க வாழ்க்கையில நிறைவேறுபடினால உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய யோசனைக்கு மாறாயிருக்கிற எல்லா யோசனைகளையும், எல்லா திட்டங்களையும், எல்லா தீர்மானங்களையும் நீர் அதம் பண்ணி நொறுக்கி போடுகிற ஒரு நல்ல தேவன், உடைத்து போடுகிற தேவன், அவருடைய யோசனையை கவிழ்த்து போடுகிற ஒரு நல்ல தேவன். ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. தாயினு மேலாய் என் மேல் அன்பு வைத்தவனீரே, ஒரு தந்தை போல என்னை ஆற்றி தேற்றிடுவீரே. தாயினு மேலாய் என் மேல் அன்பு வைத்தவனீரே, ஒரு தந்தை போல என்னை ஆற்றி தேற்றிடுவீரே. என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவே. என் உயிரோடு எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நீங்க என் உயிரோடு கலந்திருக்கீங்க. உம் உறவாலே மகிழ்ந்திடுவே. உம்மேலே
அன்பு வைத்தே நான் உமக்காக எதையும் செய்வேன். உம்மேலே அன்பு வைத்தே நான் உமக்காக எதையும் செய்வேன். கைவிடப்பட்ட நேரங்களெல்லாம் உன் கரம் பிடிப்பேன். கரம் அதை முத்தம் செய்வேன். கைவிடப்பட்ட நேரங்களெல்லாம் உன் கரம் பிடிப்பேன். என்னை காக்கும் கரம் அதை நழுவ விடாமல் முத்தம் செய்வேன். அவரை பார்த்து சொல்லுங்க. என் உயிரோடு கலந்தவரே, உன் உறவாலே மகிழ்ந்திடுவேன். என் உயிரோடு கலந்தவரே, உன் உறவாலே மகிழ்ந்திடுவேன். உம்மேலே அன்பு வைத்தேன் நான் உமக்காக எதையும் செய்வேன். உம்மேலே அன்பு வைத்தேன் நான் உமக்காக எதையும் செய்வேன். எந்தன் கால்கள் இடரும் போது விழுந்திட மாட்டேன். காக்கும் எந்தன் கால்கள் இடரும் போது விழுந்திட மாட்டேன். உன் தோளின் மீது ஏறிக்கொண்டு பயணம் செய்வேன். என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவேன். என் உயிரோடு உறவாலே மகிழ்ந்திடுவேன். அவரை பத்தி உயிரோடு என் உயிரோடு கலந்தவர், உம் உறவாலே மகிழ்ந்திடுவேன். உம்மேலே அன்பு வைத்தேன் நான் உமக்காக எதையும் செய்வேன். உம்மேலே அன்பு வைத்தேன் நான் உமக்காக எதையும் செய்வேன். உம்மேலே அன்பு வைத்தேன் நான் உமக்காக தாயினும் மேலாய் என் மேல் அன்பு வைத்தவ நீரே. ஒரு தந்தை போல என்னை ஆற்றி தாயினும் மேலாய் என் மேல் அன்பு வைத்தவர் என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவேன். என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவேன்.
உமக்கு நன்றி, உம்மை உயர்த்துகிறோம்ப்பா. உமக்கு நன்றி. எங்க மேல அன்பு வச்சீங்களா? உமக்கு நன்றி. வாயில திறந்து சொல்லுமா, ஏசப்பா எங்க மேல அன்பு வச்சீங்க. உலகத்துல எந்த மனுஷனும் காண்பிக்க முடியாத மேலான அன்பையும் மேலான கரிசனையும் மேலான பாசத்தையும் மேலான அக்கறையும் எங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற ஒரு நல்ல தெய்வன் நீ, ஒரு நல்ல தகப்பன் நீ, தகப்பனிலும் மேலானவர் நீ, ஒரு தாயிலும் மேலானவர் நீ. எங்களை தோளின் மீது சுமக்கிற ஒரு நல்ல தேவன், ஒரு நல்ல மேய்ப்பன், எங்கள் கால்கள் இடறி போவதற்கு சம்மதிக்காத ஒரு நல்ல தேவன் ஆண்டவர். நாங்கள் வழி தவறி போய் சீர்கட்டு போய் கெட்டு போவதற்கு ஒருபோதும் அனுமதியாதவர். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நீங்க என் ரத்தத்தோட கலந்துட்டீங்கப்பா. ஆண்டவரே என்னோட நீங்க கலந்துருக்கீங்க, எனக்குள்ளாக நீங்க வாழ்றீங்க. ஆண்டவர் நீங்க வைத்த என் மேல வைத்த அன்பு, அதை நாங்க நினைச்சு பார்க்கிறோம். ஆண்டவரே இந்த உலகத்துல எந்த மனிதனும் எந்த பாசமும் எந்த உயர்வும் எந்த கஷ்டமும் உங்களை விட்டு என்ன பிரிக்கவே முடியாது. காரணம் என் உயிரோட நீங்க கலந்துட்டீங்க. உலகத்துல விவரம் தெரியாத இந்த வாலிப வயதுல அநேகம் பேர் சொல்லுவாங்க, லெட்டர் எழுதுவாங்க, மெசேஜ் அனுப்புவாங்க, நீ என் உயிர்ல உயிரா இருக்கிற, உயிரினும் மேலா இருக்கிற. அவ்வளவும் பொய், அவ்வளவும் ஏமாத்து. எல்லாம் கல்யாணத்துக்கு போறதாங்க தெரியும், உயிருக்கு மேலா இல்ல சவுட்டு மெத்தையோட கேவலமாடு. உனக்காக எதை வேணாலும் செய்வேன், என் உயிரையே விடுவேன், ரத்தத்தெல்லாம் கிழிச்சு ஏமாத்துறதுக்கு அப்படிலாம் எழுதி வைப்பாங்க பாருங்க. ஆனா உண்மையா நம்ம நேசிக்கிற ஒரு நல்ல தெய்வன், ஒரு நல்ல தகப்பன், உங்களை என்னை நேசிக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக அவருடைய கொஞ்சோல ரத்தத்தலங்க முழு ரத்தத்தையுமே உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தினார். உனக்காக எதையும் செய்வேன் சொல்லி அவருடைய ஜீவனையே நமக்கு தந்துட்டாரு. முழுவதுமாய் நமக்காக தந்தாருங்க. யோசித்து பாருங்க, மாயமான இந்த உலக அன்பு நம்ம உயிரோட கலந்திருக்கா? இல்ல, உண்மையான மேலான அந்த எந்தவித நன்மையும் பிரதிபலனையும் எதிர்பாராத அந்த மேலான அன்பு, தேவனுடைய அன்பு, அந்த ஆண்டவர் நம்மோடு கலந்திருக்கிறாரா? ரெண்டு கரங்களை உயர்த்தி அவர் பார்த்து சொல்லுமா, ஆண்டவர் என் உயிரோடு கலந்தவர் உறவாலே மகிழ்ந்திடுவே, என் உயிரோடு கலந்தவரே உறவாலே மகிழ்ந்திடுவே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நீங்க எங்க உயிரோடு கலந்தீங்களா? சங்கீதக்காரன் சொல்ற, ஆண்டவரே நீங்க என் உயிரோடு கலந்தபடினால எப்போ நான் உம்முடைய சமூகத்துக்கு வருவேன், எப்போ நான் உம்மை பார்ப்பேன், ஆண்டவர் எப்போ உம்முடைய சத்தத்தை கேட்பேன், எப்போ உம்முடைய வார்த்தையை கேட்பேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறேன். உம்மை தியானிக்கும் தியானம் அது என் உள்ளத்துக்கு இன்பமா இருக்குன்னு சொல்றேன்.
ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நாங்களும் உம்மை உயிரோடு உயிரா நேசிக்கணும். ஆண்டவரே உம்முடைய உறவு தான் எங்களுக்கு மிகுதியான மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் தரணும். ஆண்டவரே உலக இன்பங்கள் உலக உறவுகள் தரக்கூடிய மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சி ஆண்டவரே உங்க சமூகத்துல தான் உண்டுங்கிறத அந்த உண்மையை நாங்க உணரணும். மாயமான உலக அன்பு உறவுகள் பாசம் எதுவும் எங்களுக்கு வேண்டாம். உம்முடைய மேலான உண்மையான ஏமாற்றாத நல்ல அன்பு எங்களுக்கு போதும். ஆண்டவரே உங்களோடு ஜெபிப்பது, ஜெபத்தின் மூலமா உங்களோடு பேசுவது, வேதத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசுவது, இந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு எங்க வாழ்க்கைக்கு இன்பமா மாறட்டும்பா. எத்தனை பேர் இந்த ஆராதனை நேரத்தில் உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்க போறீங்க? ஆண்டவரே வீண கதை பேசுறது எனக்கு இன்பம் இல்லை. அது பலவிதமான பிரச்சனைகளை எங்க வாழ்க்கையில கொண்டு வந்திருக்குது, தீமையை கொண்டு வந்திருக்குது, அநேக கெட்ட பேரை கொண்டு வந்திருக்குது. உம்மோடு நான் என் நேரத்தை கிடைக்கிற நேரத்தெல்லாம் உங்களோடு பேசுவதிலும் உங்க சத்தத்தை கேட்பதிலும் என் நேரத்தை நான் செலவிட போறேன். ஆண்டவரே இன்னையில இருந்து என் உயிரோட நீங்க கலந்துருங்க. எத்தனை பேர் அவரை பார்த்து சொல்ல போறீங்க? ஆண்டவரே என் உயிரோடு நீங்க கலந்துருங்கப்பா. வீணான நேரத்தை போன் பேசி வீணான வீடியோக்களை பார்த்து சாட் பண்ணி என் நேரத்தை வீணா அரட்டை அடிப்பதை விட ஆண்டவரே உங்க வார்த்தைக்கு நான் முக்கியத்துவத்தை கொடுக்கிறேன். உங்களுடைய நேரத்தை செலவு பண்ண விரும்புகிறேன். உலக மனிதர்கள், உலக மீடியாக்கள், உலக சிற்றின்பங்கள்ல என் நேரத்தையும் காலத்தையும் செலவு பண்ணி என் வாழ்க்கை வீணா போச்சு. எந்த நன்மையும் காணல. எல்லாவற்றிலும் நாங்க ஏமாந்து போனதும் நஷ்டப்பட்டதுதான் மேலா இருக்குது. ஆண்டவரே எங்களை ஒருபோதும் ஏமாற்றாதவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எங்களை ஒருபோதும் நஷ்டப்படுத்தாதவர், எங்க மனசுக்கு ஒருபோதும் கஷ்டத்தை தராதவர், கஷ்டத்தை தருவதற்கு சம்மதியாதவர் தேவன். நீங்க என் உயிரோடு கலந்தவர். அவர் பார்த்து சொல்வீங்க, ஆண்டவரே என் உயிரோடு கலந்தவர், உறவாலே மகிழ்ந்திடுவேன். என் உயிரோடு கலந்தவர், உறவாலே எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? ஆண்டவரே உங்க மேல உள்ள அன்பு என் உள்ளத்துல அதிகமா பொங்கி வழிகிறதுனால உங்களுக்காக என்ன வேணாலும் செய்ய ஆயத்தமா இருக்கு. உங்களுக்காக என்ன வேணாலும் செய்ய என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே உங்களுக்கு எது விருப்பமோ அதை நான் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். ரோமர் 12 அதிகாரம் 1-2 வசனங்கள் இப்படி சொல்லுது. அவருடைய பரிபூர்ணமான சித்தம் என்னது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படி நடப்பதுதான்
உண்மையான புத்தி உள்ள ஒரு ஆராதனை. கையை உயர்த்தி கரங்களை தட்டி கூப்பாடு போட்டு சத்தமா பாடுறதுல ஆராதனை, அதுல ஆராதனை, உண்மையான ஆராதனை. தேவனுக்கு விருப்பமானது என்னதுங்கிறத உண்மையா புரிஞ்சு அவருக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணிப்பதும் அவருக்கு பிரியமாக வாழ்வது நாம் உண்மையான புத்தி உள்ள ஆராதனை. மீதியெல்லாம் ஏமாற்றக்கூடிய போலியான ஆராதனையா கூட இருக்கலாம். ஆண்டவரை உண்மையா ஆராதிக்கிறதுங்கிறது அவருடைய விருப்பத்தின்படியா வாழ்ற வாழ்க்கை தாங்க. எத்தனை பேரை அப்படிப்பட்ட புத்தி உள்ள ஆராதனைய ஆராதிப்பதற்கு, உங்க வாழ்க்கையே ஒரு ஆராதனையை மாறுவதற்கு எத்தனை பேர் அர்ப்பணிக்க போறீங்க? ஆண்டவரே, என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என் விருப்பத்தின்படி நான் வாழ விரும்பல, என் சித்தத்தின்படி நான் வாழ விரும்பல, உங்க சித்தத்தின்படி வாழ விரும்புறேன். என் வாழ்க்கையை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உங்க சித்தத்தை மட்டும் நிறைவேற்ற இந்த ஆராதனை நேரத்தில் என்னையே உமக்கு பலியா தாரு, என்னையே உமக்கு பலியா தாரு. எனக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லாட்டாலும் உங்க விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நான் துடியா துடிப்பேன் ஆண்டவரே. ஒரு காலத்துல உலக மனிதர்கள், உலக நண்பர்கள், உலக காதலன் காதலிக்காக விருப்பம் இல்லாட்டா கூட சில காரியங்களை செய்து வாழ்க்கையில ஏமாற்றப்பட்டிருக்கலாம். ஆனா ஒண்ணு சொல்றேன், உங்க வாழ்க்கைய ஆண்டவருக்காக நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க பாப்போம். ஆண்டவரே, எனக்கு விருப்பம் இருந்தோ இல்லையோ உங்க மேல வச்ச அன்புனால உமக்காக நீங்க விரும்புறத நான் செய்வேன் ஆண்டவரே. ஒரு காலத்துல யார் யார் மேல வச்ச அன்புனால எனக்கு முடியாவிட்டாலும் பிடிக்காட்டாலும் அவங்கள சந்தோஷப்படுத்தும்படி என்னெல்லாமோ நான் செய்தேன், எப்படி இல்லாம வாழ்ந்தேன். முடிவு தோல்வி, முடிவு ஏமாற்றம். அவங்களுக்காக நான் எதையும் செய்வேன். எங்க வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன். நீங்க மகிமைப்படுங்கப்பா. வாயில தர சொல்லுங்க, ஆண்டவரே, எங்க மூலமா நீங்க மகிமைப்படுங்க, எங்க வாழ்க்கையின் மூலமா நீங்க மகிமைப்படுங்க. உமக்கு பிரியமாக என்னையே ஜீவ பலியாக இந்த காலை நேரத்துல என்னைய, என் சரீரத்தை, என் வாழ்க்கைய, என் குடும்பத்தை, என்னுடைய பொருளாதாரத்தை, என் பிள்ளைகளை, என்னுடைய எதிர்காலத்தை, என்னுடைய சபைய உமக்கு அர்ப்பணிக்கிறோம். நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, நீங்க அங்கீகரிங்கப்பா. எங்க மூலமா நீங்க மகிமைப்படுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில். ஆமென். நாம் உட்காரலாம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு விதைக்கும்படி உங்கள் விதைகளை கரங்களை எடுத்துக்கொள்ளலாம். சேர்ந்து அறிக்கை செய்து விதைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்ற வேத வார்த்தையின்படி நானும் என் பொருளாலும் என் எல்லா விளைவின் முதற் பலனாலும் காணிக்கை மற்றும் தசம் பாகத்தினாலும் தேவனை கனப்படுத்துகிறேன். என்னுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பி என் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடுவதை நான் பார்ப்பேன். ஆமென். நாம் ஒருவர் பின் ஒருவரோடு விசுவாசமாக இதை விதைக்கலாம்.
இந்த வாரம் நடக்கிற எல்லா கூட்டங்களும் ஒழுங்காக நடைபெறும். இந்த கூட்டங்களே கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்று மாலை சரியாக 6 மணிக்கு ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுக்கான முதல் காலாண்டு தேர்வு நடக்கும். உங்கள் பிள்ளைகள் ஆயத்தமாக இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். சரியாக 6 மணிக்கு முன்பதாக எல்லோரும் வந்துடுங்க. சரியாக உங்கள் பிள்ளைகள் அப்படி பழக்குங்க. 6 மணிக்கு பிறகு வந்தால் தேர்வு எழுதுவதற்கு அனுமதிப்பது இல்லை. 6 மணிக்கு பிறகு வர பிள்ளைகள் தேர்வு எழுதுவதற்கு அனுமதிப்பது இல்லை. ஆகவே 6 மணிக்கு முன்னால் உங்கள் பிள்ளைகள் இங்கே என்ன செய்யணும் இருக்கணும். 6 மணிக்கு முன்னால் 6 மணிக்கும்போது சரியாக உங்கள் பிள்ளைகள் தேர்வு எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஓரல் உள்ள பிள்ளைகளுக்கு ஓரல் கேட்கப்படும். மற்ற பிள்ளைகளுக்கு கேள்வித்தாள்கள் கொடுக்கப்படும். அவங்க கேள்வித்தாள்கள் பதில் எழுதுவாங்க. பெற்றோர்கள் ஞானமாய் இருந்து உங்கள் பிள்ளைகளை சரியான நேரத்தில் அனுப்பி வைக்கவும், ஆராதனை முடிஞ்ச பிறகு உங்கள் பிள்ளைகளை மறுபடியும் அந்த பாடங்களை ரிவைஸ் பண்ணி அந்த பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறதுக்கும் உற்சாகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மார்க்கு எல்லாம் சேர்ந்த பரிசில் வரும். ஒவ்வொரு மொத்தம் 4 தேர்வுகள் நடக்கும். 4 தேர்வுகள்லையும் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களுடைய ஆவரேஜ் வச்சு தான் பரிசுகள். இதை குறித்து தெளிவான விளக்கத்தை இந்த ஆரம்பத்தில் நடந்த பேரண்ட் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங்கில் தெளிவாக அறிவித்திருக்கிறேன். உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக அதை சொல்கிறேன். ஆகவே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள், நல்லா படிக்க வைங்க. ஆசிரியர்களும் நன்றாக கற்றுக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தை நேர கடந்து சொல்லும். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 24வது வசனம். நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாமே. இன்னும் கொஞ்சம் சத்தமாக வாசிக்கலாமே. இந்த பக்கத்தில் இருக்க மட்டும் வாசிங்க சத்தமாக. இந்த பக்கத்தில் இருக்க மட்டும் வாசிங்க. கர்த்தர் நல்லவர். இந்த பகுதியிலிருந்து அநேக காரியங்களை கற்று கொடுத்து கொண்டிருக்கிறேன். இதயத்தை காத்துக்கொள்வது எப்படி? இதயத்தில் தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத காரியங்கள் வராமல் தடை செய்வது எப்படி தடுக்க முடியும்? அநேக நேரங்களில் நம்மை அறியாமலே சில காரியங்கள் நம்ம இதயத்துக்குள்ளால் போய் விடுகிறது. அது கலக்கத்தையும் வேதனையும் தேவையற்ற பகைகளையும் கசப்புகளையும் வைராக்கியத்தையும் தான் உண்டு பண்ணுது. அந்த வைராக்கியம் உள்ளே இருந்து நல்லதை செய்யலை, தீமையான செயல்களை நம்ம விட்டு வந்து வெளிப்பட்டு பிறருக்கு தீமை விளைவிக்குதோ இல்லையோ, அதை விட அதிகமான தீமையை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சரீரத்தில், சில நேரத்தில் நம்முடைய குடும்பத்திலே அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. நம்முடைய குடும்பத்திலே அது என்ன செய்யுது? அது எதிரொலிக்குது. நம்முடைய சரீரத்தை அது பாதிக்குது, ரொம்ப பாதிக்குது. அப்போது இதயம் காவல்படுத்தப்பட்டுவதனால ஒரு மனிதனுடைய இதயத்தை அவன் சரியாக பேணுவதன் மூலமாக அவனுடைய வாழ்க்கை, சரீரம், எதிர்காலம், தலைமுறை எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும். எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? ஏன்னா இதயமானது எல்லாவற்றிற்கும் ஒரு ஊற்றாக பிறப்பிடமாக இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள். இதயம் எல்லாவற்றிற்கு ஊற்றாகவும் பிறப்பிடமாகவும் இருக்குது. இந்த இதயம் நல்லா இருந்ததுன்னா நல்ல ஊற்று உண்டாகிட்டே இருக்கும், நன்மையான காரியங்கள் வந்து கொண்டே இருக்கும். இந்த இதயத்தில் தீமையும் கசப்புகளும் வைராக்கியமும் பகையும் உள்ள நிறைஞ்சிருக்குமானால் அந்த பகைமை தான் வந்துக்கிட்டே இருக்கும், வைராக்கியம் தான் வந்துகிட்டே இருக்கும், கசப்பு தான் வந்துகிட்டே இருக்கும். அதுதான் வாழ்க்கையில் எதிரொலிக்கும், நம்முடைய சரீரத்தில் அதுதான் பிரதிபலிக்கும். ஆகவே நம்முடைய இருதயம் சரியாக செம்மையாக பாதுகாக்கப்பட வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்கள் இதயம்
கரெக்டாக பாதுகாத்து வச்சுருக்கீங்களா? எந்த அளவுக்கு பத்திரமா இருக்குது, பாதுகாப்பாக இருக்குது? கசப்புக்கு இருந்தால் தூக்கி தூர போட்டுருங்க. பக்கத்தில் பார்த்து, கசப்பு, வைராக்கியம், பகைமை, சண்டைகள், குரோதங்கள் இருக்குமானா தூக்கி தூர போட்டுருங்க. இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிடுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்கள் உடம்புக்கும் நல்லது, உங்கள் எதிர்காலத்துக்கும் நல்லதுங்க. அத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? கவனிங்க, சில நேரங்களில் தேவையற்ற சிந்தைகள் வர்றது இயல்பு தான். சில நேரங்களில் சில கஷ்டங்கள், சில காரியங்கள், சில கசப்புகள் இதில் வர்றது தவிர்க்க முடியாதது தான். ஆனாலும் சொல்கிறேன், கவனிங்க, தேவனுடைய வார்த்தை உங்கள் இதயத்தை நிரப்பும்போது இந்த கசப்புகள், வைராக்கியங்கள், தேவையற்ற சிந்தைகள், தீமையான காரியங்கள் நம்முடைய இதயத்தை விட்டு அகன்று போய்விடும். தீமையான காரியங்கள் எல்லாம் இதயத்தை விட்டு அகன்று போயிடும். தாவீது சங்கீதக்காரன் சொல்கிறான், 119ஆம் சங்கீதத்தில் சொல்கிறான் பாருங்க, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? தேவனுடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்றதுனா என்னது? அவன் இதயத்தை காத்துக்கிட்டாலே போதும். இதயத்தை காத்துக்கொள்வதுங்கிறது தன்னை காத்துக்கொள்வது. இதயத்தை காத்துக்கொள்வதுங்கிறது பக்கம் பார்த்துங்களா, இதயத்தை காத்துக்கொள்வதுங்கிறது தன்னை காத்துக்கொள்வது. கேளுங்க, உங்கள் இதயத்தை காத்திருக்கீங்களாங்க? அப்போ நீங்கள் சேஃபாக இருக்கீங்க. உங்கள் இதயம் சேஃபாக இருக்குன்னா, உங்கள் இதயம் சேஃபாக இருக்குன்னா நீங்கள் சேஃபாக இருக்கீங்க, நீங்கள் பத்திரமா இருக்கீங்க. உங்கள் இதயம் பத்திரமா இல்லைன்னா நீங்கள் பத்திரமா இல்லைன்னு அர்த்தங்க. நீங்கள் எப்படி இல்லை? அப்போ இதயம் காக்கப்படணும். இதயம் ஒன்று செய்யலாம், உங்களுக்கு காக்க தெரியலன்னா கூட பரவாயில்ல, பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. காக்க தெரிந்த ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, நீர் இதை காத்துக்கொள்ளும், நீர் இதை ஆளுகை செய்யும். ஆண்டவரே, இந்த இதயத்தினுடைய எல்லா காரியத்தையும் எது என் இதயத்தில் வைக்கணும், எது வைக்கக்கூடாது. சிலர் சொல்லுவாங்க, உன்னை பற்றி நிறையா என் நெஞ்சிலேயே இருக்கு, ஏறி இருக்கு, வச்சிருக்கேன், பல நாளாக இங்கே ஒதுக்கி வச்சிருக்கேன். சொல்றது பார்த்துருக்கீங்களா? நீங்கள் வைக்காதீங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எது என் இதயத்துக்குள்ளே இருக்கணும், எது இருக்கக்கூடாது, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, அநேக தீமையான காரியங்கள், அநேக செய்த தீமைகள் என் இதயத்துக்குள்ளால் நிறைஞ்சு இருக்குது, அது என்ன விட்டு போயிடட்டும். அந்த இடத்துல பேசக்கூடிய தேவனுடைய வார்த்தைகள் என் இதயத்துக்குள்ளால் தங்கி இருக்கட்டும். அது என் வாழ்க்கையை செவ்வாய்ப்படுத்தும், அது என் வாழ்க்கையை வளப்படுத்தும். உம்முடைய வார்த்தையினால, வேத வார்த்தையினால என் இதயம் நிரப்பப்பட்டிருக்கும் போது எந்த தேவையற்ற காரியங்களும் அங்கே உள்ள என்ன செய்ய முடியாது, நுழைய. சில முக்கியமான படங்கள் சில தேட்டர்களில் முந்தி அப்படி இருக்கு, இப்போ எப்படின்னு தெரியலை. ஏன்னா இப்போ எல்லாம் மொபைல், யூடியூப்பு, வீடியோ இந்த மாதிரிலாம் வந்ததுனால தேட்டரில் போய் பார்க்குற அனுபவங்கள்லாம் இன்றைக்கி நிறைய குறைஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன், தெரியலை. ஒருவேளை சும்மா ஒரு ஜாலிக்காக சிலர் போகலாம், கள்ளத்தனமாக வீட்டுக்கு தெரியாமல் கள்ளத்தனமாக சேர்ந்து போகலாம், தப்பு பண்ணதுக்காக போகலாம். அந்த மாதிரி போன அப்படி இப்போதைக்கு மேக்ஸிமம் தேட்டரை நிறைய பேர் அவாய்ட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். முந்தி உள்ள காலத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே டக்குன்னு போட்டிருப்பான், ஹவுஸ்ஃபுல், திரையரங்கு நிரம்பி வழிகிறது, இனி இடமே வந்தால் கூட இடம் கிடையாது, காசு கொடுத்தா கூட. நான் சொல்கிறேன், உங்கள் இதயத்தை தேவனுடைய வார்த்தையினால் ஹவுஸ்ஃபுல் ஆக்கி வச்சுருக்கணும். எப்படி வச்சுருக்கணும்? அப்போ சில தீமையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தாலும், சில தீமையை செய்கிற மனிதர்களுடைய செயல்கள், சில கசப்பான காரியங்கள் இருந்தால் கூட அது எங்கே போகாதுன்னா இதயத்துக்குள்ளே போகாது. எங்கே போகாது? அநேக நேரங்களில் தேவனுடைய வார்த்தை இதயத்துக்குள்ளாக போகவே மாட்டேங்குது. ஏன் போக மாட்டேங்குதுன்னா அங்கே தேவையில்லாத கசப்புகள், வைராக்கியங்கள் இருக்குது. தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்கள்னால் உங்கள் இதயம் நிரம்பி வழியும் போது பேசக்கூடிய தேவனுடைய உண்மையான வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தைகள், உங்கள் வாழ்க்கையை செழிக்க வைக்கக்கூடிய வார்த்தைகள், உங்கள் வாழ்க்கையை சுகப்படுத்தக்கூடிய தேவனுடைய வார்த்தைகள், உங்கள் வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் இதயத்துக்குள்ளே என்ன செய்யாது? சத்தமாக என்ன செய்யாது? போகவே போகாது. ஏன்னா அங்கே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது, வேற என்னெல்லாமோ நிறைஞ்சி இருக்குது, வேற என்னெல்லாமோ நிறைய குப்பை தொட்டி உள்ள நிறைஞ்சிருக்குது. நான் ஸ்டீல் பிளான்ட்டில் வேலை பார்க்கும்போது அங்கே நிறைய ஹிந்தி பீப்புள்ஸ் நிறைய பேர் அங்கே ஒர்க் பண்ணுவாங்க. சில டைமில் அவங்களுக்கு இந்த லைன்லாம் வரலன்னா சில நேரங்களில் போக வேண்டியது இருக்கும் பாருங்களேன். போனால் உள்ளே போகவே முடியாது, அவ்வளவு நாத்தடிக்கும். அங்கே ஒரே பீடாவும் பன்றாக்கும் என்னெல்லாம துப்பி எடுத்து, ஐயோ, அங்கே ஒரு நிமிஷம் இருந்தாலே வியாதி வந்துடுற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக அழுக்கும் குப்பையும் நாத்தம் நிறைஞ்சிருக்கும். அங்கே அது நிறைஞ்சிருக்கனால நம்ம உள்ளே போய் வேலை செய்யவே.
அநேகருடைய இருதயமும் அப்படி தான் இருக்குது. ஹிந்தி பீப்புள்ஸ் வாழ்கிற இடம் மாதிரி இருக்குது வீடு. இப்படிப்பட்ட இடத்துல தேவனுடைய வார்த்தை உள்ள நுழையிறதுக்கு ரொம்ப சிரமப்படுது, கஷ்டப்படுது. சொல்கிறீங்களா, நீங்கள் நேரம் பேசக்கூடாது, உள்ளே போக மாட்டேங்க பாஸ்டர், உள்ளே என்னவோ இருக்குதுன்னு அர்த்தம், சம்திங் ஏதோ உள்ள, அது அவ்வளோத்தையும் தூக்கி வெளியே போட்டுருங்க, தேவனுடைய வார்த்தையினால் நிரப்புங்க. உங்கள் சரீரமும் உங்கள் வாழ்க்கை உங்கள் எதிர்காலமும் ஆரோக்கியமாக இருக்கும், உங்கள் ஆத்துமா ஆரோக்கியமாக இருக்கும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ. என்கேஜாக இருக்கக்கூடாது, உங்கள் இதயம் என்கேஜாக இருக்கணும், தேவனுடைய வார்த்தையினால் என்கேஜ் ஆகணும். உலக காரியங்கள்னால, உலக மனிதர்கள்னால, உலக சிந்தனையினால உங்களுடைய இதயம் என்ன செய்யக்கூடாது, மந்தம் அடையாதபடி. ஆண்டவர் சொல்லும்போது லூக்கா சுவிசேஷம் 21 அதிகாரம் நினைக்கிறேன், அதில் சொல்கிறார், உங்களுடைய இருதயம் உலக கவலையினாலும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினாலும் மந்தம் அடையாதபடி. எல்லாம் சொல்லுங்க, மந்தம் அடையாதபடி. அப்படின்னா ஹேங் ஆகாதபடி, ஓவர்லோட் ஆகாதபடி. ஓவர்லோடுனா இப்போ ஒரு பஸ் இருக்குது, திராணிக்கு மிஞ்சி நிறைய பேர் ஏறிட்டாங்க. முந்தி உள்ள காலத்தை நினச்சி பார்க்குறேன். அப்போல்லாம் அந்த இன்றைக்கி ஒரு காலத்தில் ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை இருக்கிறதே பெரிய விஷயம். அன்னைக்கு அப்படி கிடையாது. ஒரு வீட்டில் 5 3க்கு மேலே தான் பிள்ளைகள் இருக்கும். அப்போ சபையும் செழிப்பாக இருந்துச்சு, நிறைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் நிறையா இருந்தாங்க. ஸ்கூலும் விட்டு போகும்போது நான் அடிக்கடி இப்போ பேசிகிட்டு இருப்பேன், அதெல்லாம் சொல்லுவேன். இந்த சைடு பார்த்தா ஆட்டு மந்த மாதிரி அங்கேருந்து இங்கே வரைக்கும் பிள்ளைகளாக இருக்கும், ஒரே கச்சாப்புச்சான்னு ஒரே சத்தமாக கேட்கும். அந்த ரோடு 3 ரோடு எல்லாம் நிரம்பி பிள்ளைகளாக போகும். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த 8:45 பஸ்ஸு 8:15 பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அப்படி நிரம்பி வழியும் வண்டி போக முடியாது. அண்ணனுக்கு நல்ல அனுபவம் இருக்கும். அந்த டைமில் நான் நினைக்கிறேன் அவங்க வண்டி ஓட்டது கூட ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க. அந்த காலத்தில் பவர் ஸ்டீரிங் கூட கிடையாது. அந்த திருப்பதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்போர்டுக்கும் ரோட்டுக்கும் இவ்வளோ தான் கேப் இருக்கும் பாருங்கள். வண்டி இழுக்க முடியாமல் இழுத்து போயிட்டுருக்கோம். ஏன்னா அதிகமான பாரம், எல்லாம் சொல்லுங்க, அதிகமான பாரம். அநேக நேரத்தில் உங்கள் இதயத்தில் தேவையற்ற அதிகமான பாரங்கள் இருக்கிறதுனால உங்கள் இதயம் மந்தம் அடைந்து போயிருக்குது. எப்படி இருக்குது? பக்கங்கள் பார்த்து கேளுங்க, உங்கள் இதயம் மந்தம் அடைஞ்சிருக்கா? உங்கள் இதயம் எப்படி இருக்குது? மந்தம் அடைஞ்சிருக்கா? நல்லா ஆரோக்கியமாக இருக்குதா? சில சொல்கிறாங்க இதயம் நல்லா தான் இருக்குது, கண்ணு தான் அப்படி மந்தம் அடை. இது அப்பப்போ இயேசு சொன்ன வார்த்தையை நான் மாற்றி சொல்ல வேண்டியது இருக்குது. உங்கள் கண்கள் தூக்க மயக்கத்தினால் மந்தமாது அடையாதபடி எச்சரிக்கையாய் கர்த்தர் நல்லவர். அப்போ தேவனுடைய கரத்தில் உங்கள் இதயத்தை நீங்கள் கொடுக்கும்போது இந்த தேவையற்ற காரியத்தை அவர் அப்புறப்படுத்துகிறார். எப்படி அப்புறப்படுத்துகிறார்? தம்முடைய வார்த்தையினால் அப்புறப்படுத்துகிறார். எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையினால் அப்புறப்படுத்துகிறார். போன வாரத்தில் பார்த்தோம், திருப்பிக் கொள்ளும் ஆதியாகமம் 1வது அதிகாரம். ஆறாவது வசனம் வாசிக்கிறேன். பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டா கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்று சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். எல்லாம் சொல்லுங்க, பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலம் விடியற்காலம் ஆகி 2ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே. இது எல்லாம் எப்படி ஆச்சோ இதே போல தேவனுடைய வார்த்தைகள் நீங்கள் கவனிக்கும் போது, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, உங்கள் இதயத்திலே குப்பையாக சேர்ந்து உங்கள் இதயத்தை மந்தப்படுத்தியிருக்கிற அந்த கவலைகள், தேவையற்ற சிந்தைகள், பகைமைகள், கசப்புகள், வைராக்கியங்கள், தீமையான எண்ணங்கள், தீமையான காரியங்கள், பாவ சிந்தனைகள், தேவனுடைய வார்த்தை வரும்போது அவைகள் எல்லாம் என்ன செய்திடும்? உங்கள் இதயத்தை விட்டு பிரிந்து போய்விடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நேரத்தில் எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்களோ உங்கள் இதயத்தை? ஆண்டவர் உங்கள் இதயத்தில் இதே போலவே ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையை போலவே உங்கள் இதயத்தை மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்குறீங்க உங்கள் இதயத்தை? எப்படி ஒரு காலத்தில் பூமியை முழுவதும் நீரால் நிரப்பி இருந்துச்சோ இதே போல் அநேகருடைய இருதயத்தில் தேவையற்ற கவலைகளும் கசப்புகளும் வைராக்கியங்களும் மன்னிக்க முடியாத காரியங்களும் அநேக தீமையான எண்ணங்கள் பாவ சிந்தனைகளால் இதயம் முழுவதுமாக நிரம்பி இருக்குது. அவனுடைய வார்த்தைக்கு உங்கள் இதயத்தை ஒப்பு கொடுக்கும்போது, அந்த வார்த்தை உங்கள் இதயத்தை நோக்கி வரும்போது அவைகள் உங்கள் இதயத்தை விட்டு நீங்கி வெட்டாந்தரை காணப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் கேளுங்க, வெட்டாந்தரை வேணுமா பிரதர்?
வெட்டாந்தர வேணுமா சிஸ்டர், உங்கள் இதயத்தில் கையை பிடிச்சி கேளுங்க, திரும்பி பார்க்கட்டாலும் பரவாயில்ல. பொம்பளையாக இருந்தால் முடியை பிடிச்சி இழுத்துருங்க, டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக திரும்பிடுவாங்க. திரும்பி பார்த்து பேசு. உங்கள் இதயத்தில் வெட்டாந்தர வேணுமா, இல்லை தண்ணியே அப்படியே மூடி கிடக்கணுமா? தண்ணி மூடி இருக்கும் வரைக்கும் ஒரு ஜீவன் உண்டாகாது, ஆரோக்கியம் உண்டாகாது, வளமை பார்க்க முடியாது, செழிப்பு பார்க்க முடியாது. வெட்டாந்தர உண்டாகணும், ஜலம் ஒரு இடத்துல குவிந்து போகணும், பிரிவு உண்டாகணும். எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? வாழ்க்கையில் வளமையும் சுபிட்சத்தையும் செழுமையும் பார்க்க விரும்புகிறவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு உங்கள் இதயத்தை அர்ப்பணியுங்கள், அப்படியே அர்ப்பணியுங்கள். ஆண்டவரே, என் இதயத்தில் என் வாழ்க்கையில் வளமையை நான் பார்க்க விரும்புகிறேன், செழுமையை பார்க்க விரும்புகிறேன். ஆண்டவர், ஆரோக்கியத்தை பார்க்க விரும்புகிறேன், ஜீவராசிகளை பார்க்க விரும்புகிறேன். ஆண்டவர், உங்களுடைய வார்த்தைக்கு என் இதயத்தை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என் இதயத்தை முழுவதும் மூடி இருக்கிற இந்த ஜலம் போன்ற தீமையான காரியம் என்னை விட்டு அகன்று போகட்டும். அவைகள் ஒரு இடத்துல குவியலாய் குவியட்டும், என்னை விட்டு நீங்க போகட்டும். அது மீண்டும் மறுபடியும் வந்து மூடிக்கொள்ளாதபடி நீர் அதை காத்துக்கொள்ளும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க இந்த நேரத்தில்? கரங்களை உயர்த்தி. சங்கீதம் 104 மறுபடியும் போவோம். சங்கீதம் 104 7 வாசிக்கிறேன். போன வாரத்தில் வாசித்தேன், மறுபடியும் வாசித்து காண்பிக்கிறேன். அவைகள் உமது கண்டிதத்தினால் விலகியோடி உமது குமரலின் சத்தத்தால் விரைந்து போயிற்று. எல்லாம் சொல்லுங்க, விரைந்து போயிற்று. வேகமாக அதை நான் தியானிக்கும் போது அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, எஸ்கேப் ஆயிடுச்சான். என்னாச்சு? தப்பி ஓடிச்சு. தேவனுடைய வார்த்தை வரும்போது தேவையற்ற பாவ சிந்தனைகளாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், பகைமையாக இருக்கலாம், வைராக்கியங்களாக இருக்கலாம், கசப்புகளாக இருக்கலாம், தீமையான காரியங்களாக இருக்கலாம். நான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தை உங்கள் இதயத்தில் வரும்போது, நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்கும் போது உங்கள் இதயத்தை விட்டு எஸ்கேப் ஆயிரும். எஸ்கேப் ஆகிறதுங்கிறது எப்படி சொல்லலான்னா, தப்பி ஓடுறது. தப்பி ஓடுறது எப்படின்னா, வெளிப்படையாக ஓடுறதும் இருக்குது, ஆனால் நழுவி ஓடுதல். எல்லாம் சொல்லுங்கள், நழுவி ஓடுதல். எப்படி உங்களை விட்டு போச்சுன்னே உங்களுக்கே தெரியாது. அநேக ரட்சிக்கப்பட்ட உண்மையான ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள்ட்ட கேளுங்க, சாட்சி சொல்லுவாங்க. அநேக விட முடியாத தீமையான பாவத்துக்குன்னு அடிமையாக இருந்தேன், ஆனால் ஆண்டவர் என்னை ரட்சித்த போது, ஆண்டவர் என்னை தொட்ட போது, தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளாக வந்தபோது அது எப்படி என்னை விட்டு போச்சுன்னே தெரியல. அதுதான் எஸ்கேப். அதுதான் பேசாமல் எஸ்கேப் ஆயிட வேண்டியதுனா நழுவிட வேண்டியதான். எல்லாரும் சொல்லுங்க, நழுவிட வேண்டியதான். அதுதான் அதனுடைய பொருள். எத்தனை பேர் விரும்புகிறீங்க தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள், தீமையான எண்ணங்கள், கசப்புகள், பகைமைகள், வைராக்கியங்கள், குரோதங்கள் உங்களை விட்டு நழுவி போகணும்? எப்படி போகணும்? அப்போ உங்களுக்கு வலிக்காது. அப்போ என்ன செய்யாது? சில நபர் இருப்பாங்க, சில முக்கியமான காரியம் பேசும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா, மெதுவாக சைலண்டாக எஸ்கேப் ஆயிடுவாங்க. சைலண்டாக திடீர்னு கேட்போம், அவர் அங்கே இது வரைக்கும் இருந்தார், காணல, அவர் எஸ்கேப் ஆகிட்டார். பிரதர், அவர் என்ன ஆகிட்டார்? சில நேரத்தில் டிக்கெட் பரிசோதகர், அவர் செக்கர் பஸ்ஸில் ஏறின உடனே சிலர்கள் மெதுவாக எஸ்கேப் ஆவாங்க. டிக்கெட் எடுக்காத சிலர் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு என்ன செய்வாங்க? எஸ்கேப் ஆவாங்க. இதே மாதிரி தீமையான காரியங்கள் இதயத்திலேருந்து என்ன ஆகும்னா எஸ்கேப் ஆகும். பாவங்கள் எஸ்கேப் ஆகும், தேவையற்ற சிந்தைகள் எஸ்கேப் ஆகும். எங்கள் விட முடியாத காதல் கர்மம் எல்லாமே ஓடி போயிடுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் விடக்கூடாதுன்னு நினச்சாலும் தேவனுடைய வார்த்தை வரும்போது உங்களை விட்டு ஓடி போயிடும். வாசிப்போம். அவைகள் உமது கண்டிதத்தினால், எல்லாம் சொல்லுங்க, கண்டிதத்தினால். அவருடைய வார்த்தை உங்களை நோக்கி வரும்போது, அவருடைய வார்த்தை உங்களை நோக்கி வரும்போது, அவருடைய வார்த்தையை கேட்ட உடனே அது விலகி ஓடி போயிடும். அதுக்கு பிறகு நிற்கவே முடியாது. அதுக்கு பிறகு உங்கள் இதயத்தில் ஒட்டி இருக்கவே முடியாது. பகைமைகள் ஒட்டி இருக்க முடியாது, வைராக்கியங்கள் ஒட்டி இருக்க முடியாது, கசப்புகள் ஒட்டி இருக்க முடியாது, தீமையான எண்ணங்கள், அவதூறான சிந்தனைகள், தீய சிந்தைகள், பாவ சிந்தனைகள் எதுவும் இருக்க முடியாது. அது பார்க்கும், இனி இந்த இதயத்தில் இருக்கிறதுக்கு எனக்கு
முடியாது. இந்த இடத்துல இந்த இதயத்தில் என்னால் வாழவே முடியாது, நான் எப்படியாவது விலகி ஓடிட வேண்டியதான். எப்படியாவது விலகி விட்டா போதும் ஒன்ற மாதிரி தழுதரிச்சு ஓடக்கூடிய அளவுக்குடைய வல்லமை எங்கே இருக்குன்னா வேர்ட் ஆஃப் காட்ல இருக்குது, வார்த்தையில் இருக்குது. பல வாரங்களாக பல மாதங்களாக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி வயிறு குடல் புண்ணாகி அநேக ஊழியக்காரங்கள்ட்ட தலையை கொடுத்து தலை முட்டையாகி போய் கூட போகாத சிந்தனையெல்லாம் எத்தனை பேர் நான் சொன்னது வழங்குச்சு. எந்த பாஸ்டர் வந்தாலும் கொண்டு போய் டக்குன்னு ஒரு முக்காடை போட்டு தண்ணி மாறாததெல்லாம் தேவனுடைய வார்த்தையை உற்று நோக்கும்போது, தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, தேவனுடைய வார்த்தையை கவனிக்கும் போது ஓட வேண்டியதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஓடுங்க. விடுதலை தேவனுடைய வார்த்தையில் இருக்குது. தேவனுடைய வார்த்தையில் தேவனுடைய வல்லமை இருக்குது. அது நீக்க முடியாததை நீக்கும், மாற்ற முடியாததை மாற்றும். அதை கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில, ஒவ்வொருத்தருடைய குடும்பங்கள் அது அப்படியே நடக்கும், அது அப்படியே ஆகும். முடிவெடுத்துடுங்க. குடல் புண்ணு வேணுமா, தலை முட்டையாக போடணுமா, டோஃபா தலை வைக்கணுமா, இங்கே அலையலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனை எதுவும் கிடையாது, இந்த பிரச்சனை எதுவும் கிடையாது. அவைகள் உமது கண்டிதத்தினால் விலகியோடி உமது குமரலின் சத்தத்தால் விரைந்து போயிற்று. எல்லாம் சொல்லுங்க, விரைந்து போயிற்று. இனி அதால் நிற்கவே முடியாது. இனி அதால் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கம் உங்கள் கையை பிடிச்சி சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்டதுனால உங்கள் இருதயத்தில் இருக்கிற தேவையற்ற காரியங்கள், தேவையற்ற எண்ணங்கள் உங்கள் இதயத்தை விட்டு விலகி ஓடி விரைந்து போயிற்று, எஸ்கேப் ஆயிடுச்சு. இப்போ தேடி பாருங்க, உங்கள் இதயத்தில் கிடையாது. விசுவாசத்தோடு சொல்லுங்க, உங்கள் இதயத்தில் கிடையாதுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அடுத்து, அவைகள் மலைகள் மேறி பள்ளத்தாக்குகள் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்துல சென்றது. 9ஆம் வசனம் தான் ரொம்ப முக்கியம். அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லையை அவர்களுக்கு ஏற்படுத்தினார். கரங்களை தட்டி ஆண்டு மையப்படுத்துவோம். உங்களுடைய இதயத்தை விட்டு விலகி போன தேவையற்ற எண்ணங்கள், சிந்தனைகள், தீமையான காரியங்கள் மறுபடியும் உங்க இதயத்தில், எல்லாம் சொல்லுங்க, மறுபடியும் உங்க இதயத்தில் வராதபடிக்கு அவருடைய வார்த்தை ஒரு எல்லையை குறித்திருக்கிறது. இதை தாண்டி இனி இந்த இதயத்துக்குள்ளால போவதுக்கு அனுமதியே கிடையாதுங்க. ஏன்? தேவனுடைய வார்த்தை, தேவன் உங்க இதயத்தை ஆளுகை செய்வதற்கு எதனால நம்ம ஒப்பு கொடுக்கணும்? இதயத்தை ஏன் ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுக்கணும்? அவர் ஏன் ரூல் செய்யணும்னா, அவர் ரூல் செய்தால் அவர் ஒரு எல்லையை போடுவார். எல்லாம் சொல்லுங்க, எல்லையை போடுவார். தேவையற்ற காரியங்கள் மறுபடியும் இதயத்துக்குள்ளால வராதபடிக்கு அவர் ஒரு எல்லையை போடுவார். அந்த எல்லையை தாண்டி அது வரவே முடியாது, முடியவே முடியாது. கடல் அலை பார்த்துருக்கீங்களா? அப்படியே பெருசாக வரும், ரொம்ப ஹைட்டாக வரும். அப்படியே வந்து கரையில் வந்தோடனே ஒரு முட்டிட்டு அப்படியே என்ன செய்யும், மடங்கி. ஏனென்றால் கர்த்தர் அங்கே எல்லையை போட்டிருக்கிறாரு. எத்தனை பேர் விரும்புகிறீங்க, ஆண்டவரே என் இதயத்துக்கு எல்லையை நீங்கள் வைக்கணும் ஆண்டவரே, எந்த கவலையும் என் இதயத்துக்குள்ளால வரக்கூடாது ஆண்டவரே, எந்த பாரமும் என் இதயத்துக்குள்ளால வரக்கூடாது, எந்த கசப்புகளும் என் இதயத்துக்குள்ளால வரக்கூடாது, எந்த வைராக்கியமும் என் இதயத்துக்குள்ளால வரக்கூடாது, எந்த தீமையும் என் இதயத்துக்குள்ளால வரக்கூடாது, தீமையான எண்ணங்கள் வரக்கூடாது, எந்த பாவ சிந்தனைகள் என் இதயத்துக்குள்ளால என்ன செய்யக்கூடாது. என் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறத நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. இந்த இதயம் ஆரோக்கியமாக இருந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. கடலுக்கு கடவாத எல்லையை போட்டவர், உம்முடைய கண்டிதத்தினால் போட்டவர், என் இதயத்துக்கும் உம்முடைய கண்டிதத்தினால், உம்முடைய வார்த்தையினால் ஒரு கடவாத எல்லையை நீர் போடும் ஆண்டவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் உண்மையாக ஒப்பு கொடுத்து சொல்கிறீங்க, ஆண்டவரே தேவையற்ற காரியங்கள், உங்களுக்கு பிரியமில்லாத, உங்களுக்கு பிடிக்காத காரியங்கள், சிந்தனைகள் எல்லாம் இதயத்தை விட்டு முற்றிலுமாய் விலகி போகட்டும் ஆண்டவர். விலகி போனது மறுபடியும் என் இதயத்தில் வரக்கூடாது. வராதபடிக்கு கடவாத ஒரு எல்லையை நீர் போட வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை போடணும். வார்த்தை போட்டுட்டுனா எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, மறுபடியும் அது என்ன செய்யாது. தேவையற்ற எண்ணங்கள், கசப்புகள், வைராக்கியங்கள், பாவ சிந்தனைகள் வரவே. இதுதான் உண்மையான ரட்சிப்பு.
ஏதோ சாரி தருவாங்க, அரிசி தருவாங்க, சோப்பு தருவாங்க, சீப்பு தருவாங்கன்னு முங்கிட்டு எழும்புதில்லை அங்கே ரட்சிப்பு. அப்படி இல்லை ரட்சிப்பு. ரட்சிப்பு எப்படி? தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது உண்மையாக தன்னுடைய எல்லா காரியத்தையும் தன்னுடைய இதயத்தை தேவனுக்கு அர்ப்பணித்து முற்றிலுமாக தன்னை விட்டு அது விலகி போகிறத உணர்வாங்க. அதுதான் ரட்சிப்பு. அதுதான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். மேற்குக்கு மன்னிக்கிறோம், ஏசாயா தீர்க்கதரிசியில் ஏசாயா புத்தகத்தில் வாசிக்கிறோம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் சங்கீதக்காரன் சொல்கிறான். அதுக்கடுத்து எல்லாவற்றையும் தூக்கி முதுகு பின்னால் போட்டிட்டீர், கடலின் ஆழத்தில் தூக்கி போட்டீர்ன்றான். அவருடைய வார்த்தை அப்படி போடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? அநேக தீமைகளை நம்மை விட்டு விலக்குற கர்த்தர். தீமைகளை நம்மை விட்டு விலக்குற, சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம், தீமைகளை நம்மை விட்டு விலக்குற கர்த்தர். தீமை எப்படி விலகும்? தீமை எப்படிங்க விலகும்? தீமையான எண்ணம் இதயத்தை விட்டு விலகிச்சுன்னா தீமை உங்களை விட்டு விலகிச்சுன்னு அர்த்தம். தீமை உங்கள் இதயத்தில் இருக்கும் வரைக்கும் தீமை உங்களை விட்டு என்ன செய்யலை? ஒரே ஒரு அடையாளம், தீமை என்கிட்ட இருக்கா இல்லையா, தீமையான எண்ணங்கள் என் இதயத்தில் இருக்குதா இல்லையா, அது நீங்கிட்டினாலே என் வாழ்க்கை நல்லா ஆயிடுச்சின்னு அர்த்தம். தீமையான எண்ணம் உள்ள இருக்கும் வரைக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 100% வாய்ப்பே. தீமை அப்படி தான் ஆண்டவர் விளக்குறாரு. இந்த தீமை போச்சுன்னா வேற தீமைகள் உங்கள் இதயத்தில் வராதபடிக்கு தேவன் உதவி செய்கிறாரு. மனுஷனுடைய வாழ்க்கையில், இந்த பூமியில் மனிதன் வாழ்கிறதுனால பலவிதமான தீமைகள், தீமையான காரியங்கள் அவன் வாழ்க்கையில் வருது. பலவித தீமையான காரியங்கள் வருது. ஆனால் தேவனுடைய வார்த்தை அவைகளை என்ன செய்கிறது என்றால் கண்டிதத்தினால், எல்லாம் சொல்லுங்க, கண்டிதத்தினால் கண்டித்து உணர்த்தி எச்சரித்து அது மீண்டும் வராதபடிக்கு அதற்கு ஒரு எல்லையை தேவனுடைய வார்த்தையை போடுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இதை விசுவாசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் இப்படி செய்வார். நம்புறீங்களா? வேதத்திலிருந்து பார்ப்போம், திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 20வது அதிகாரம் 1 சில வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 20. அங்கே ஆபிரகாம்ங்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் வாழ்க்கையில் ஒரு தீமை வருகிறது. அவன் வாழ்க்கையில் ஒரு தீமை, வாசிக்கிறேன் 1 சில வசனங்களை தொடர்ச்சியாக வாசிக்கலாம். ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தன் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக் ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்தில் தோன்றி, எல்லாம் சொல்லுங்க, சொப்பனத்தில் தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான். ஆகையால் அவன், ஆண்டவரே, நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ? நீதியுள்ள ஜனங்களை? இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்றும் இவளும் சொன்னாலே, உத்தம இதயத்தோட சுத்தமான கைகளோடு இதை செய்தேன் என்று சொன்னான். அப்பொழுது தேவன், உத்தம இதயத்தோட நீ செய்தா என்று நான் அறிந்திருக்கிறேன். நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையும் நீங்கள் சொல்லாமலே ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கங்கள் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையும் நீங்கள் என்ன நோக்கத்துக்காக இதை செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் சொல்லாமலே தேவன் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் இருக்கிற பிரகாரமாக இதயத்தின் நினைவுகள், தோற்றங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செவ்வையாக அறிந்திருக்கிற தேவன், அறிந்திருக்கிற அவர் சமூகத்தில், தேவனிடத்தில் எதையுமே நீங்கள் மறைக்கவே முடியாது. மனுஷங்கிட்ட மறைக்கலாம், பெற்றோர்கிட்ட மறைக்கலாம், பாஸ்டர்கிட்ட மறைக்கலாம், ஆனால் தேவனிடத்தில் நீங்கள் மறைக்கவே. ஏன் செய்கிறீங்க? எதனால் செய்கிறீங்க? எந்த நோக்கத்துக்காக செய்கிறீங்க? உண்மைக்கு நல்லதான் செய்கிறீங்களா? போய் பாஸ்டர்கிட்ட பேசிடலாங்க. ஆண்டவர்கிட்ட போய் பேச முடியாது. ஆண்டவர்கிட்ட சகலமும் அவருக்கு முன்பதாக அந்தரங்கம் வெளியரங்கமாக இருக்குது, அதை மறைக்கவே முடியாது. அப்போ 6வது வசனம், அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தா என்று நான் அறிந்திருக்கிறேன்.
நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உன்னை தடுத்தேன். கவனிச்சிங்களா? பாவம் செய்யாதபடி உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. அந்த மனுஷனுடைய மனைவி அவனிடத்துக்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படி அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். எல்லாம் சொல்லுங்க, வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பி விடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு. கவனிச்சிங்களா? ஆபிரகாம்ங்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு சில சூழ்நிலைகள், பஞ்சம் வருது, வேற ஒரு ஊருக்கு போகிறான். இவனுக்கு அந்த ஊர் பொல்லாத ஊர், மோசமான ஊருங்கிறது நல்லா தெரியும். ஆகையினால் என்ன நினைக்கிறான், ஒய்ஃபை மனைவின்னு சொல்லியாச்சுன்னா அவளை சரி நம்மளை கொன்னுட்டு மனைவியை என்ன செய்திருவாங்க, எடுத்துக்கொள்வாங்கன்னு சொல்லி பயந்து என்ன சொல்கிறான், மனைவியை சகோதரின்னு சொல்கிறான். அவளும் என்ன சொல்கிறா, இவன் என்னுடைய சகோதரன் சொல்கிறான். இவன் சொன்ன பொய்யினால் சில தீமைகள் இவன் வாழ்க்கையில் வர இருந்துச்சு. அநேக நேரங்களில் நாம் சொல்லக்கூடிய பொய் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான தீமைகளை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரும். நம்புறீங்களா? உணர்ந்திருக்கீங்களா? அன்னைக்கு நான் சொன்ன ஒரு பொய் இன்னைக்கு வரைக்கும் அதனால் நான் இவ்வளவு விளைவுகளை நான் அனுபவிச்சுட்ருக்கேன். உண்மையாக ஃப்ராங்க் மைண்டாக இருந்துச்சுன்னா இங்கே கையை உயர்த்தலாம், தப்பு கிடையாது. நான் உணர்ந்திருக்கேன். நான் சொன்ன சில பொய்யினால் சில நேரங்களில் அன்னையோட அது நம்ம நினச்சோம், அந்த நேரத்தில் அதோட சொல்லி முடிஞ்சிடும் நினச்சோம். இல்லை, அதுக்கு என்கார்டு ஆகலை. அதனால் அநேக கஷ்டங்களை அன்னைக்கு உண்மையை சொல்லியிருந்தா இன்னைக்கு இந்த கஷ்டமே, அநேக தீமைகளை சந்திக்கிறோம் பொய் பேசுவதனால. இவனும் அப்படிதான் பொய் சொல்லிட்டான். ஏதோ ஒன்றுக்கு பயந்து, ஏன் பொய் சொல்கிறோம், பயப்பட்டதுனால பொய் சொல்கிறோம். ஏன் பொய் சொல்கிறோம், பயப்படுறதுனால பொய் சொல்கிறோம். ஏதோ ஒரு இதில் பயப்படுறோம், ஆகவே பொய் சொல்கிறோம். இவனும் பயந்துட்டான், உலக மனுஷனும் பயந்தான், பொய் பேசுகிறான். அந்த பொய் அவனுடைய வாழ்க்கையில் தீமையை வர வைத்தது. என்ன வர வைத்தது? கர்த்தர் பாருங்க, அந்த தீமையை அவன் வாழ்க்கையில் வர விடலை. என்ன செய்யலை? கண்டிக்கிறார். எப்படி அங்கே சங்கீதத்தில் வாசம் பார்த்தீங்களா, உம்முடைய கண்டிதத்தினாலே அவைகள் என்ன செய்தான், விலகி ஓடி, அவருடைய வார்த்தையினால் அது என்ன செய்தான், தப்பி ஓடிட்டான். அந்த மாதிரி இப்போ ஒரு தீமை வருது. அந்த அபிமெலேக்குங்கிற ராஜா இவனுடைய மனைவியை சகோதரி என்று இவன் சொன்னனால மனைவியாக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். ஆண்டவர் தீமையை அனுமதிக்கவில்லை. தீமை என்ன செய்யலை? சில நேரத்தில் பயத்து நிமித்தமாக நம்ம செய்த சில தவறுகள் இருக்கலாம் பாருங்க. ஆண்டவர் அதை அறிகிறார். ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறதுக்கான காரணம் ரொம்ப முக்கியம். காரணத்தை தேவன் பார்க்குறாரு. அவருக்கு தான் இதயத்தின் நினைவு வரைக்கும் தெரியுமா தெரியாதா? நீங்கள் சொல்லி தான் அவருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்களாங்க? கிடையவே கிடையாது. ஏன் செய்தீங்க? துணிகரமாக செய்கிறீங்களா, இல்லை அறியாமல் செய்தீங்களா, பயத்தினால செய்தீங்களா? எல்லாமே அவருக்கு தெரியும், நல்லாவே ஆண்டவருக்கு தெரியும் பாருங்க. இப்போ இவன் அறியாமையினால பயத்தினால செய்கிறான். இவன் அபிமெலேக்கு அறியாமையினால செய்கிறான். கர்த்தர் பார்க்குறாரு. தீமையை ஆபிரகாம் வாழ்க்கையிலையும் வரவிடலை. இந்த தவறை செய்கிறதுனால அபிமெலேக்கு வாழ்க்கையிலையும் என்ன வந்துடும்? தீமை வந்துடும், சாவு வந்துடும். என்ன வந்துடும்? சத்தமா என்ன வந்துருங்க? சாவு வந்துடும். கண்டிக்கிறார், அபிமெலேக்கை கண்டிக்கிறார். ஒருவனை கண்டிப்பதின் மூலமாக ரெண்டு குடும்பத்துக்கும் பாதுகாப்பு. ரெண்டு குடும்பத்துக்கும் சில நேரங்களில் ஒரு மனிதர் திருந்துவதனால ரெண்டு வீட்டுக்கும் ஆசீர்வாதம் இருக்கும். ரெண்டு வீட்டுக்கும் நமக்கும் நன்மை, நம்மை சார்ந்தவர்களுக்கும். ஒரு மனிதன் மனம் திரும்புவதனால ரெண்டு பெரும் பிரிவான பகைகள் மாறும். ரெண்டு ஊருக்கு இடையே இருக்க பகைமைகள், பிரிவுகள் என்ன செய்யும்? யாரு முடிவு எடுக்கிறதில்ல? ஒரு மனிதன். யாருங்க? ஒரு மனிதன் எடுக்கிற நல்ல முடிவு அவனுடைய வாழ்க்கையை, அவனுக்கு மட்டும் இல்லை, அவனுடைய சார்ந்த அவனுக்கு தீமை ரெண்டு பக்கத்துக்கும் நன்மை உண்டாகுது. ரெண்டு பக்கத்துக்கும்
ஆபிரகாமுக்கும் நன்மை உண்டாகுது. இவன் அபிமெலேக்கை கண்டிக்கிறாரு. கண்டித்த உடனே அபிமெலேக்கு என்ன செய்கிறான்? தெரியாமல் நான் செய்யிட்டேன் இந்த தவிர. என்ன செய்யிட்டேங்க? எப்படி செய்யிட்டான்? தெரியாமல் செய்யிட்டான், விட்டுட்டாரு. ஒன்றும் செய்யலை, விட்டுட்டாரு. அவன் விட்டதுனால அபிமெலேக்குக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் அவனுடைய உடைமைகளுக்கும் வர இருந்த தீமையிலிருந்து அவன் தப்பிட்டான். சில நேரங்களில் சில தவறுகளை, சில பாவங்களை நீங்கள் விடுவதனால உங்களுக்கு வர இருக்கிற அநேக தீமையிலிருந்து நீங்கள் விலக்கி பாதுகாக்கப்படுவீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாவத்தை விடாத வரைக்கும் ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா, காயின்ட்ட பாவம் வாசப்படியில் எப்படி என்ன செய்திருக்கும்? படுத்திருக்கும். அது உன்னை என்ன செய்யும்? அழிக்கும். அது உனக்கு அநேக தீமைகளை கொண்டு வரும். பாவத்தினுடைய விளைவு அங்கே சொல்கிறாரு. இந்த பூமியில் நீ நிலையற்றவனாயிருப்பாய். உன்னை பார்க்குற எவனும் உன்னை கொன்று போடுவான். உன்னை பகைக்கிறவன் அநேகம் பேர் இருப்பான். நீ அதை விட்டு விலகும்போது, பாவத்தை விட்டு விலகும்போது, தீமையை விட்டு விலகும்போது, தேவனுடைய வார்த்தையை கேட்டு தீமைகளை விட்டு நாம் விலகும்போது, அது நமக்கு வர இருக்கிற ஆபத்துக்களிலிருந்து நம்மை விடுவித்து பாதுகாக்க போதுமானதாக இருக்குது. எத்தனை பேர் விரும்புகிறீங்க, ஆண்டவரே எனக்கு தீமை தரக்கூடிய பாவத்தை நான் விட்டு விலக சம்மதிக்கிறேன், மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன். ஒப்பு கொடுக்குறீங்களா உங்கள் இதயத்தை? ஆண்டவரே எனக்கு தீமையை கொண்டு வருகிற, ஆபத்தை கொண்டு வருகிற, என்னை அழிக்கணும்னு நினைக்கிற, என் குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த பாவம் எனக்கு வேண்டாம். அது எனக்கு இன்பத்தை தந்தாலும் வேண்டாம். இப்போ இன்பம், பிறகு துன்பம். இப்போ இன்பம், பிறகு இப்போ உள்ள இன்பத்துக்காக பின்னால் மிகப்பெரிய துயரத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்க வேண்டாம். ஹலோ, இருக்கீங்களாங்க? இந்த நேரம் இன்பமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, ஓகே ரைட்டு. பாவத்தில் சந்தோஷம் இல்லைன்னா எவங்க பாவம் செய்வான்? ஏதோ ஒரு சின்ன இன்பத்தை தருது, இன்பத்தை. ஆனால் இப்போதைய இன்பம் நாளைய துன்பம். பக்கத்தில் உங்களை கூப்பிட்டு சொல்லுங்கள், இப்போ பாவம் உங்களுக்கு தரக்கூடிய இன்பம் நாளைக்கு நிரந்தரமான துன்பம். இன்பம் தற்காலிகமானது, டெம்பரவரி. இன்பம் எப்படிப்பட்டது? தற்காலிகமானது, டெம்பரவரி. ஆனால் துன்பம் பெர்மனண்ட். அதுலேருந்து எஸ்கேப் ஆகவே முடியாதுங்க. அதுலேருந்து எஸ்கேப் ஆகவே. ஒரு போதகர், நேரம் வேகமாக போயிட்டு, ஒரு போதகர் போதகம் மாதிரி தெரியும். மனம் திரும்ப, பாவம் செய்யாத, நல்லா இரு, இங்கே தான் நீ பரலோகத்துக்கு போவ, இல்லைன்னா நரகத்துக்கு போவ. பரலோகம் சந்தோஷமாக இருக்கும், நரகம் ஒரே தீயும் அக்கினியும் பயங்கரம் கஷ்டம், ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காது. இதெல்லாம் கேட்டு கேட்டு காதெல்லாம் மறுத்து போச்சு நிறைய பேருக்கு. அப்போ இப்படி பிரசங்கம் பண்ணோடனே அநேகம் பேருக்கு ஒரு இருக்கும், இல்லாமல் இருக்கும், டவுட்லாம் ஆயிடுச்சு. ஒரு மனுஷன் இப்படி தான் என்ன பண்ணிட்டானா, இறந்துட்டானா. நல்லா இறந்த உடனே நேராக பரலோகத்துக்கு கொண்டு போனாராம் தேவதூதன். எங்கே கொண்டு போனாராம்? பரவாயில்ல, அலர்ட்டாக இருக்கீங்க. அப்போ கொண்டு போன உடனே பரலோகத்தை சுற்றி காட்டுறான். பயங்கர இன்பம், பயங்கர சந்தோஷம். ஆவா, என்ன என்ன சந்தோஷம். அதுக்கு ஆண்டவரே, அந்த பாஸ்டர் சொன்ன மாதிரி பரலோகம் சந்தோஷமாக தான் இருக்குது, ஒன்றும் தீமையாக இல்லை. கொஞ்சம் நான் நரகத்தை பார்த்துட்டு வரலாமா? நரகத்தை பார்த்துட்டு வந்துடலாமா? உடனே நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க, நரகத்தை நேரடியாக கண்டவர்கள் சாட்சி. அவ்வளோ டுபாக்கூருங்க, எதையும் நம்பிடாதீங்க, எல்லாம் ஏமாத்து வேலை. எல்லாம் நரகத்துக்கு யாரும் போனது கிடையாது, போனால் திரும்பி வர அப்படிலாம் யாரும் முயற்சி பண்ணிடாதீங்க. பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுது, வேத வசனம் சொல்லுது. அவன் ஐஸ்வர்யவான் போயிட்டு, ஆண்டவரே ஒரு தடவையாவது எனக்கு வாய்ப்பு கொடுன்றான். வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை, வாய்ப்பில்லை ராஜா. இது எல்லாமே ஒரு கதையாக, அதாவது போனால் திரும்பி வர முடியாது, அவ்வளோதான், ஒன் வே தான், சரியா? நோ ரிட்டன், திரும்பி வரவே முடியாது. அந்த கதையில் அப்படி வருது. நிறைய பேர் அவங்கள்ட்ட கதை சொல்கிறாங்க, நான் இப்படி இருந்தேன், ஒரு செகண்ட் என்னுடைய ஆவி என்னை விட்டு பிரிந்தது, அப்படியாக தேவதூதன். அவ்வளோ ஃப்ராடு, அதெல்லாம் நம்பிடாதீங்க. பைபிள் கிளாஸில் கூட கேட்டாங்க, இப்படிலாம் இருக்குதான்னு. நான் சொன்னேன், வாய்ப்பே கிடையாது, போனால் திரும்பி வர, அதெல்லாம் நம்பாதீங்க. பொய் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் உண்மையும் எல்லாருமே பொய் சொல்கிறாங்கன்னு எடுத்துக்க முடியாது. ஆனால் இந்த சாட்சி சொல்கிற யாராக இருந்தாலும் பொய், நான் சொன்னாலும் பொய்,
நான் பாதாளத்துக்கு போகிறேனாக்கும் பார்த்தனாக்கும் அது இதுன்னு சொன்னேன்னா அவ்வளோ போய் தான். சரியா? ஓகே, நம்ம மேட்ருக்கு வருவோம். அப்போ நரகத்தை கொண்டு போய் காட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி கேட்டான். அங்கே போனால் அங்கே ரொம்ப வரவேற்பு, ரொம்ப உற்சாகம், ரொம்ப ஆரோக்கியம், ரொம்ப நல்லா இருக்குது. அப்போ அவன் நினைக்கானா, கள்ள பாஸ்டர் மாதிரி இவன் வயிற்று பிழப்புக்காக நரகத்தை பற்றி பொய்யா சொல்லிட்டான். பரலோகத்தை விட அற்புதமாக இருக்குது நரகம். எப்படி இருக்குதுங்க? எப்படிங்க இருக்குது பரலோகத்தை விட? ஆதாமுக்கு விளக்கப்பட்ட கனி அப்படி தான் இருந்துச்சு. பார்வைக்கு இன்பமும் புசிப்பதற்கு புத்தியை தெளிவிக்கிறதுமா இருந்துச்சு. அநேக நேரத்தில் காதல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படி தான் இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். மேட்ரை சொல்கிறேன் கேளுங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஒன்று அவன் நினச்சானா, சில நேரத்தில் கல்யாணத்துக்கு முன்னால் விரும்பாதீங்க, லவ் பண்ணாதீங்கன்னு சொன்னால் அப்படி தான் இருக்கும். அன்பா எவ்வளோ அற்புதமாக இந்த பாஸ்டருக்கு வைத்தெரிச்சல், பிரசங்கத்தெல்லாம் கூட்டு பேசிட்டு கோபம் வரும் நிறைய பேருக்கு. பரவாயில்ல, வந்தாலும் பரவாயில்ல சொல்கிறேன் பாருங்களேன். அப்போது அங்கேருந்து திட்டினானோ பாஸ்டரை, என்னெல்லாம் சொன்னானோ தெரியாது, உன் பொண்டாட்டி பிள்ளைகள் வழங்கான்னு சொன்னானோ தெரியாது, நல்லா திட்டியிருக்கான், மனப்பூர்வமாக திட்டியிருக்கான். நரகம் பரலோகத்தோட நரகம் தான் சூப்பராக இருக்குது. ஒரு முடிவு எடுக்கிறான். அங்கே பாவம் செய்யாமல் நல்ல பிள்ளையாக வாழ்ந்து மனசை அடக்கி அவ்வளவு துன்பத்தை அனுபவிக்க வேண்டிய இன்பத்தை அனுபவிக்காமல் அங்கேயும் இன்பமாக வந்து நரகத்துலேயும் இன்பமாக வாழலான்னு முடிவு எடுத்துட்டான். அனைவரும் அப்படி தான் நினைக்கிறாங்க. அங்கேயும் உலகத்துலேயும் இன்பமாக வாழணும், செத்தப்பறம் இன்பமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறான். அதனால் திரும்ப பூமிக்கு வந்துட்டான். வந்து எல்லா பாவத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டானா. அதுக்கடுத்து அவனுடைய நாட்கள் முடியுது. அவன் நரகத்துக்கு போகிறான். இஷ்டத்துக்கு வாழ்ந்தால் எப்படி வாழ முடியும்? பரலோகத்துக்காக போவாங்க, விளக்கு மாதிரி தான் இருக்குவாங்க. நரகத்துக்கு போகிறானா, போனால் பயங்கரமான வேதனை தாங்கவே முடியலை. அவன் நேராக அந்த மைடியர் சாத்தான் கேப்டனை கூப்பிட்றான். ஏய், என்னை தப்பா நீ கூட்டிகிட்டு வந்துட்ட. இல்லை, நீ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்க. எங்கே வந்திருக்க? சரியான இடத்துக்கு நீ வந்திருக்க. இல்லையா, அன்னைக்கு நான் நரகத்துக்கு தானே வந்தேன். ஆமாம், அப்போ அன்னைக்கு இப்படி இல்லையே. கரெக்டு, அது டூரிஸ்ட் விசா. இப்போ நீ வந்திருக்க பெர்மனன்ட் விசா, சிட்டிசனாக நீ வந்திருக்க. தப்ப முடியாது மாணவன், தப்ப வாய்ப்பில்லை ராஜா. இனி நீ அழுந்தியே தீரணும். அழுந்தியே. காதல் கூட அப்படி தாங்க. கல்யாணத்துக்கு முன்னால் வரைக்கும் இங்கே டூரிஸ்ட் விசாவில் தான் இருக்கீங்க. ஹலோ, இன்பமாக தான் இருக்கும். கெட்டின பிறகு தப்ப முடியாது. பெர்மனன்ட் விசா, சிட்டிசன் ஆகிட்டீங்க. அழுந்தியே தீரணும். தற்காலிக இன்பம், நிரந்தர துன்பம். தற்காலிக இன்பம் கல்யாணத்துக்கு முன்னால் தற்காலிக இன்பம், கெட்டின பிறகு நிரந்தர துன்பம். ஆணானாலும் சரி, பெண்ணானாலும் சரி. ஹலோ, எத்தனை பேர் விளங்குது? ஒரு நரகத்துக்கு டம்மோன்னா இந்த காதல் கல்யாணம் தான். எத்தனை பேர் விளங்குது சொல்கிறது? கவனிங்க. அநேக நேரங்களில் சில விட வேண்டியதை விடுவதனால நமக்கும் நம்முடைய உடைமைகளுக்கும் தேவன் பாதுகாப்பை வைத்திருக்கிறார். தீமையை, சில பாவங்களை நம்ம விடுவதனால வர இருக்கிற தீமையிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுகிறோம். அபிமெலேக்குங்கிறவன், நான் சொல்கிறேன், அபிமெலேக்குங்கிறவன் ஒரு தேவனுடைய மனுஷனே கிடையாது. ஒரு புறஜாதியான், கடவுளை பற்றி அறியாத ஒரு மனிதன். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, நல்லா கவனிக்கணும், தேவனுடைய எச்சரிப்பின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவன் செய்ய வேண்டும் இருந்த அந்த பாவத்தை விட்டு அந்த மனிதன் விலகினதுனால அவனுக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் அவனுடைய தலைமுறைக்கும் இருந்த சாவிலிருந்து, தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து, வர இருந்த தண்டனையிலிருந்து, தீமையிலிருந்து அவன் பாதுகாக்கப்பட்டான். எத்தனை பேர் விரும்புகிறீங்க, ஆண்டவரே நமக்கு பிரியமில்லாத பாவம், என் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய பாவம் எனக்கு வேண்டாம். தேவனுடைய வார்த்தை அபிமெலேக்குங்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வர இருந்த தீமையிலிருந்து அவனை விலக்கி மீட்டு பாதுகாத்தது. அது மீண்டும் மறுபடியும் வராதபடிக்கு கடவாத எல்லையை உண்டாக்கினது.
ஆபிரகாம் வாழ்க்கையிலையும் உண்டாக்குனது. ஆபிரகாம் வாழ்க்கையிலையும் இனி இந்த அபிமெலேக்கு இந்த சாராளை தொடுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. அதான் கரெக்டாக தூக்கிட்டார கழுத்தை பிடிச்சி, ஏய் யாரப்பா நீ வச்சிருக்க? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது நம்மை கண்டிக்கும். என்ன செய்யும்? பாவம் செய்யும்போது சோப் போட்டு தடவாதுங்க. ஹலோ, பாவம் செய்துட்டு இருக்கும்போது சோப் போட்டு தடவுமா? கேளுங்களா, கூப்பிட்டு கேளுங்களா சிஸ்டர். தேவனுடைய வார்த்தை, அன்பான தேவன் பிரதர், அன்பான தேவன் சிஸ்டர். பாவம் செய்யும்போது பரவாயில்ல போட்டு இன்னும் கொஞ்சம் செய், பரவாயில்ல. ஆண்டவர் ஸோ கிரேஸ்ஃபுல், ஸோ கிரேஸ்ஃபுல், ரொம்ப இரக்கம் நிறைந்தவர், அன்பு நிறைந்தவர், மன்னிக்கிறவர். மன்னிக்க வேண்டும் என்று சொன்னவர் 70 தடவை அதுக்கு மேலே கூட மன்னிக்கணும்னு சொன்னவர். மன்னிப்பு சிகரம் ஒன்றுமே கிடையாது நினைக்கிறீங்களா? கிடையாது, இல்லை, கிடையவே கிடையாது. அவருடைய வார்த்தை, நீங்கள் பாவம் செய்யும்போது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் ஈடுபடக்கூடிய எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் மனுஷியாக இருந்தாலும் அவங்கள கண்டிக்கும். எதுக்கு கண்டிக்கும்? தீமையிலிருந்து விலகும்படி, வர இருக்கிற ஆபத்திலிருந்து, தீமையிலிருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளும்படி அது உங்களை கண்டிக்கிறது. மீண்டும் கடவாத எல்லையை அவருடைய வார்த்தை உங்களுக்கு தரும். தீமையை நம்மை விட்டு விலக்கிற கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படியே எழுந்திருப்போமா? 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அப்படியே நம்ம அர்ப்பணிப்போம். இந்த நேரத்தில் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, தீமையை எங்களை விட்டு அகற்றுவீராக, தீமையிலிருந்து எங்களை விட்டு அகற்றும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? உண்மையாக அர்ப்பணிக்க போகிறீங்களா? ஆண்டவரே, நான் இந்த பாவத்தை தொடர்கிறதுனால அநேக தீமைகள் என் வாழ்க்கையில் வர இருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் என்னோட சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் இந்த பாவத்தை என்னை விட்டு விலக்கும், இந்த பாவம் என்னை விட்டு எஸ்கேப் ஆகட்டும். மனப்பூர்வமாக எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கிறீங்க? ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே, என்னை விட்டு அகன்று போகட்டும் ஆண்டவரே, நன்மையை தாருங்க ஆண்டவரே, தீமை என்னை விட்டு விலக்குங்க. அன்றைக்கு உம்முடைய வார்த்தை வந்தபோது பூமியை மூடி இருந்த அந்த நீரானது ஒரு இடத்துல குவியலாய் குவிந்தது போல என்னுடைய இதயத்தை ஆண்டவரை மூடி இருக்கிற பாவ சிந்தனைகள், தீமையான எண்ணங்கள், பகைமைகள், கசப்புகள், வைராக்கியங்கள் என்னை விட்டு அகன்று போகட்டும் உம்முடைய வார்த்தையினால. சொல்லுங்க ஆண்டவர், இன்றைக்கு நான் கேட்ட வார்த்தையினால பாவங்கள் என்னை விட்டு விலகட்டும், தீமைகள் என்னை விட்டு விலகட்டும், கசப்புகள் என்னை விட்டு அகலட்டும், வைராக்கியங்கள் என்னை விட்டு அகலட்டும். வர இருக்கிற தீமையிலிருந்து நானும் என்னுடைய குடும்பமும் என் தலைமுறையும் எனக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளும் பாதுகாக்கப்படணும் ஆண்டவரே. தீமை என்னை விட்டு அகற்றி உம்முடைய வார்த்தைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். நீங்க மகிமைப்படுங்க ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை மகிமைப்படட்டும், உம்முடைய வார்த்தை நிறைவேறட்டும், உம்முடைய வார்த்தை எங்கள் இருதயத்தை காக்கட்டும், நீர் எங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யும். நீங்க மகிமைப்படுங்க, உம்முடைய ராஜ்யம் எங்கள் இதயத்தில் ஸ்தாபிக்கப்படட்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சிநேகம் மீண்டும் மீண்டும் சதா காலமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மட்டும் நம் ஒவ்வொருடன் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த பாடலை பாடி நாம் கடந்து செல்லலாம். என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன்.
எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டீர், உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டீர், உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றி. எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, உம்மை. எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, உம்மை ஆராதி. ஆயிரம் என்னோடு போரிட்டால் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டு நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டு நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, உம்மை ஆராதி. எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, உம்மை. கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீ தந்த தரிசனம் நிறைவேற்றி. எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, உம்மை ஆராதி. எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, உம்மை ஆராதி. எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஹalleluya, ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். சமாதானத்துடன் கடந்து செல்லுங்கள். ஆமென்.